அவர்கள தலைவர் இல்லை என்னங்க வம்பா இருக்குது. ராமதாஸ்லாம் எங்கள் அணியில் இல்லையே. அன்புமணியில் அப்படி சொல்லவே இல்லை. தவறான கருத்து சொல்லுவாங்க. அவர் சரத்குமார் ஏங்க ஒரே தலைவர் கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில் 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே. அப்பதானே தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். சார் இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நூலையும் பத்திரிகைகளும் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்க. நிறைய கட்சி இருக்குது. அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது பேசணுமோ அதை தான் பேச முடியும். நீங்க போட்டீங்களா போ, நாங்கள் ஜெயிச்சிருவோம். நீங்க ஒண்ணுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை செய்தி போட்டீங்களா போது நாங்கள் வெற்றி பெற்றுவோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை. உண்மை செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அதிமுக 100% வெற்றி பெற்று ஆட்சி. நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் திறமையாக ஆட்சி செஞ்சோம். மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பாதிக்கு போயிட்டு எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்வி விட்டு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற உங்களுக்கே தெரியும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. கம்பேர் பண்ணுங்க. அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுதான் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு.